அப்போ தமிழ்நாட்டில் நம்ம வந்து ஒரு காம்பவுண்டு கிடையாது, பள்ளிக்கூடங்களில் வந்து சரக்கடிக்கக்கூடிய நிலைமை இருக்குது. மாணவர்கள் சரக்கடிக்கிறத தாண்டி 5 மணிக்கு மேலே அங்கே பாருலாம் சரக்கடிக்கிறாங்க. ஓப்பன் ஸ்பேஸ் நல்லா மரத்தில் உட்காந்து தண்ணி அடிக்கலாம் மாதிரி உட்காந்துருக்கு. அவன் 50,000 கோடி ரூபா பட்ஜெட் ஆண்டுக்கு வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இது தவிர 1000 கோடி ரூபா நான் தனியார் நன்கொடை தரட்டி உட்காந்துருக்கோன்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் காசுலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேள்வி வருது. அரசு பள்ளிக்கூடங்கள் குறைஞ்சிக்கிட்டே போகுது, பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு குறைஞ்சிட்டே போகுது. 10 ரூபா சம்பளம் கிடைச்சா கூட தனியார் பள்ளியில் சேர நினைக்கிறேன். அப்போ அரசு பள்ளிக்கூடங்களுடைய நிலைமை வந்து கவலைக்கிடம், நோ டவுட் ஐசியூவில் தான் இருக்குது. அதனால தான் நான் பாத்ரூம் வந்து கதவோடு வச்சிருப்பேன்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் சொன்னபோது அப்படி வந்து அடி வயிற்றுலேருந்து பெண்கள் வந்து கைதட்டினாங்க. அதில் வந்து அவருடைய நெஞ்சார்ந்து கைதட்டினாங்க. அது எசென்சியலாக இருக்குது. அதை வந்து இந்த ஆட்சி அதை சுத்தமாக கண்டுக்கல. அங்கே நம்ம கண்ணோட பார்க்குறோம். திருநெல்வேலியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து சுவரிடு பாத்ரூம் போன பிள்ளைகள் சுவரிடிஞ்சு வந்து இறந்து போனாங்க. இதை மாதிரி துயரம் வந்து நிறைய வந்துச்சு. உடனே இவங்க வந்து படக்குன்னு வந்து நான் கட்டடத்தை பார்க்குறேன், மரத்தை பார்க்குறேன் அப்படின்னு எல்லா ஆச்சா போச்சா 5 வருஷம் முடிஞ்சு வச்சு. நீங்கள் எத்தனை பள்ளிக்கூடங்களை சீரமைச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இன்னமும் மரத்தடியில் நடக்கக்கூடிய பள்ளிக்கூடம் இல்லையா? ஏதோ ஒரு பில்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மன்னார்குடியிலே எங்கேயோ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டோடைய மொட்டை மாடி வந்து எம்டியாக இருக்குன்னு அது மேலே ஷெட்டை போட்டு காலேஜ் தான். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன ஃபோர்ஸ் ஆகிட்டு இருக்குது? நம்ம ஏதோ ஒரு அறிவிப்பு சொல்லலாம். அப்போ வந்து நாங்கள் கேட்டால் நாங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் ஜிஆர்ஏ சொல்லிட்டு இருக்குது. நாங்கள் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் நாங்கள் வந்து இந்தியாவில் நம்பர் 1. ஓகே, மாணவர் சேர்க்கை சூப்பருங்க, அது பெற்றோருடைய கடை. நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஏன் பிள்ளையே நான் போய் படிக்க வைப்பேன் ஏதோ ஒரு ஸ்கூலில் சொல்கிறேன். அப்போ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோக்கும் அரசாங்கத்துக்கு என்ன சம்பந்தம்?